இருக்கிறீங்களா? ஒன்னும் சோர்ந்து போகாதுங்க. வாழ்க்கையில பிரச்சனை பாடுகள் வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அனுதினமும் பிரச்சனை வந்தாலும் அனுதினமும் உதவி செய்கிற இயேசு இருக்கிறார்ல, பிறகு எதுக்கு நீங்க பயப்படணும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு ஜெயம் தருகிறார். அதனால இந்த பிரச்சனை கண்டெல்லாம் சோர்ந்து போகாருங்க. அதெல்லாம் நீங்கி போயிடும். ஏன் தெரியுமா? அவர் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். ஒருவேளை நீங்க இந்த நாள்ல பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உணர்றீங்களா? நமக்கு யாரு பாதுகாப்பா இருக்கிறா? நமக்கு வேலைக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, பிசினஸுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, ஒரு பயப்படுகிற சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவருடைய வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாயிருக்கிறார். அதாவது ஆண்டவர் கேடகமாயிருப்பாராம். கேடகன்னா உங்களுக்கு தெரியல, அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல யுத்தம் பண்ண போகும்போது குதிரையில போவாங்க, யானையில போவாங்க, ரதத்துல போவாங்க, நடந்து போய் யுத்தம் பண்ணுவாங்க. அப்ப அந்த போர் வீரர் கையில ஒரு கையில கேடகம் இருக்கும், ஒரு கையில பட்டயம் இருக்கும். இந்த பட்டயம் எதிரியை தாக்குவதற்கு, எதிரியும் தாக்குவான்ல, அப்ப பாதுகாக்கணும்ல, அதை தடுக்கிறதுக்கு தான் கேடயம். இந்த கேடகம் இருக்குது நமக்கு பாதுகாப்புக்காக. எதிரிகள் என்ன அடிச்சாலும் அதை வைத்து தடுத்து பாதுகாக்க முடியும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கிறேன். உன் மேல விடக்கூடிய அடியை நான் தாங்கி கொள்ளுவேன். அது சொல் அடியா இருக்கலாம், அல்லது தாக்குதலா இருக்கலாம், என்ன மாதிரி ஒரு நெருக்கம் பிரச்சனையா இருக்கலாம். இயேசு அதை தாங்கி கொள்ளுவார். கேடகமாயிருந்து உங்களுக்கு சேரம் வராதபடி அவர் பாதுகாப்பாராம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல? ஆமா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஆரம்பத்துல, இந்த ஆரம்ப காலம் அப்ப இல்லாத பொல்லாம் பேசி பரிகாசம் பண்ணாங்க. சொல்லாததை சொன்னதா சொல்றாங்க, செய்யாததை செய்ததா சொல்றாங்க. எனக்கு இந்த ஊழியமே வேண்டாப்பா, ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சொன்னார், மகனே, உனக்கு முன்னால நான் இருக்கிறேன். உன்கிட்ட என்ன காரியம் வரணும்னாலும் என்னை தாண்டித்தான் வர முடியும். நீ பயப்படாத, தைரியமா நீ காரியங்களை, என் ஊழியத்தை செய். அது நிந்தையானாலும் நெருக்கமானாலும் தாக்குதலானாலும் நான் அதை உனக்காக தாங்கிக் கொள்ளுவேன். என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர முடியும்னு சொன்னார் 50 வருஷத்துக்கு முன்னால. அது அப்படியே நான் விசுவாசித்தேன். என் 50 வருஷ ஊழிய பாதையில எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ அடிகள், எத்தனையோ நெருக்கங்கள். அந்த நான் சேதப்படாதபடி என்னை காத்து வருகிறார். ஏன்? அவர் அந்த காரியங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதான் கேடகம். உங்களுக்கு சொல்றார், என் மகனே, மகளே, ஒண்ணு குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்காக தாங்கி கொள்ளுவேன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவங்கள் உம்மை தாண்டித்தான் என்னிடத்தில் வர வேண்டும். நீர் என்னை சேரப்பட விடமாட்டீர். ஒன்றும் என்னை சேரப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.